மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனிலே நித்திய இளைப்பாற்றி அடைய நமது மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். தங்கராஜ், ஜமுனா, ஜேம்ஸ் மேரி, இன்னாசி ராயர், பொன் ஆரோக்கியம், அருளாயி அம்மாள். ஜி. குழந்தைராஜ் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. திரு அருளப்பன், திருமதி ராஜரத்தினம்மாள் மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டனி குரூஸ், மும்பை. ஆண்டனி சாமி. கே. ஏ. குழந்தைசாமி, கே. மேரி பிரியங்கா, சென்னை. கே. எஸ். அந்தோணி, ஏ. அமலோற்பவ மேரி, சென்னை. கே. டி. அந்தோணி, ஏ. லூர்து மேரி, ராயப்பன்பட்டி. விக்டோரியா. எஸ். சபரிராஜ், பந்தல்குடி. குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். ரெஜினா குழந்தை தெரஸ், அந்தோணி அம்மாள், ஆரோக்கியசாமி, மங்கள மேரி. CVS செல்வநாதன், 25ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, அந்தோணி அம்மா, பிரேமா. ராஜேந்திரன் மரிய சொர்ணம், 38ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, ஆண்ட்ரோ பிரதீப், குழந்தை தெரஸ், பால்ராஜ், அருட்சகோதரி ஜோஸ்பின், சாந்தா. திரு எட்வர்ட் ஜோஷ்வா, திருமதி மேரி ஜோஷ்வா, திரு பஸ்தியாம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. திரு பி. ஜோக்கிம் அரியநாயகம், திருமதி மேரி மேக்தலின் அரியநாயகம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. ஞான சௌந்தரி, திருவட்டார், 11ஆம் மாதம் நினைவஞ்சலி. வி. அன்னபாக்கியம், எஸ். வேதமாணிக்கம். மரிய லீலாவதி ஜோசப், லூர்து மேரி என்கின்ற தீனா இருதய மேரி.
எமல்தாரி, அருள்தாஸ், வின்சென்ட், ரீட்டா, ஞானம், பர்னபாஸ், ஆண்ட்ரூஸ், ஜஸ்டின், ஃபெபியோலா, மேக்தலின். அருட்பணியாளர் ஜேசுதாஸ், அருட்பணியாளர் சார்லஸ், பிளாசிட் அலெக்சாண்டர், சூசை நாயகம், பன்ஷா, மரிய புஷ்பம், கிறிஸ்டி, பீட்டர். சாந்தன் அலெக்சாண்டர், கேப்ரியல், லெராய் வில்சன், தாரணி. டி ஜூலியஸ், நாகர்கோவில். டாக்டர் ஏ சார்லஸ் தனராஜ், நாகர்கோவில். டி ஜோசப் லாரன்ஸ், ஏ புஷ்பாபாய், நாகர்கோவில். ஞானப்பிரகாசம், திரேஸ் புஷ்பம், சூசை ஞானம்மாள். ஆண்டன் கான்டியஸ். அருட்பணியாளர் செலஸ்டின். பி ஆண்டனி சாமி, 17ஆம் நாள் நினைவஞ்சலி. சோபிதாஸ், 6ஆம் மாதம் நினைவஞ்சலி. இருதயநாதன். ஆல்பம் சேவியர், திருச்சி. சஜிமோன் ஆண்டனி. சூசை பர்னாந்த், ஞானம்மாள் பர்னாந்த், ஜோசப் பர்னாந்த், ஆரோக்கியம்மாள் பர்னாந்த். சூசை பர்னாந்த், கிளாரம்மாள் பர்னாந்த், பீட்டர் பர்னாந்த், நசாரியூஸ் பர்னாந்த். பீட்டர் பர்னாந்த், ரோச் பர்னாந்த், லூர்து பர்னாந்த், ரெஜினால் பர்னாந்த். அருட்பணியாளர் எஸ்.எம். இருதயம், முத்து விஜயபுரம், ராமநாதபுரம். திரு குழந்தைசாமி, திருமதி ஜெபமாலை, முத்து விஜயபுரம், ராமநாதபுரம். திரு மிக்கேல், திருமதி சின்னம்மாள், முத்துச்செல்லபுரம், சிவகங்கை.
சவரிநாதன், சாந்தா மேரி, ஜேம்ஸ், இருதய மேரி, கிறிஸ்டி பால். எஸ் ஆரோக்கியம், ஏ வியாகுல மேரி. எம் சூசை மாணிக்கம். எஸ் ஆண்டனி சேவியர், இருதயராஜ், டாக்டர் பி போஸ்கோ. ஹெச் பிரான்சிஸ் சேவியர், ஆலந்தூர், சென்னை. மேலும் யாரும் நினையாத நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. அருள்வாக்கு. திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தை 13. விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பில் இருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே வாழ்ந்து இறந்து போன இறைவனின் அடியார்களுக்காகவும், மேலும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக நீத்தார் நினைவில் இன்று நினைவு கூறும் இறைவனின் அடியார்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள இன்று நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டு அவருடைய குடும்பத்தார் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பம் செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தண்டனையையும் மன்னித்து அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான இளைப்பாறுதலை ஆண்டவரே இவர்களுக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.